ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். உங்க ஜாதகத்துல சந்திரன் பலவீனமா இருக்காரா? எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு வெறுமை இருக்குதா? கடந்த கால கசப்பான சம்பவங்களை மறக்க முடியாம தவிக்கிறீங்களா? சின்ன விஷயத்த கூட மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிறது, இப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அப்படின்னா உங்களோட ஜாதகத்துல சந்திரனோட நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறது ரொம்பவே முக்கியங்க. ஏன்னா ஜோதிடத்துல சந்திரன் அப்படிங்கிறது வெறும் கிரகம் கிடையாது, அது நம்மளோட மனசுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சந்திர தோஷம், அதாவது சந்திர கர்மா என்றால் என்ன, அதற்கான எளிய தீர்வு என்ன அப்படின்னு வாங்க பார்க்கலாம். நம்மளோட மனசு, எண்ணங்கள், உணர்ச்சிகள், தாய்மை, இது எல்லாத்துக்குமே சந்திர பகவான் தான் காரணங்க. ஜோதிடத்துல 4 முக்கிய நட்சத்திரங்களுக்கு இந்த சந்திரனோட கர்மா தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு சந்திரனின் சொந்த நட்சத்திரங்களான ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திரக்காரர்களால் சில முக்கியமான அனுபவங்களோ அல்லது தாக்கங்களோ ஏற்படலாங்க. ஆனா இத பார்த்துட்டு பயப்பட தேவையில்லை. உங்க ஜாதகத்துல சந்திரன் பலவீனமா இருந்தா மனசு பாரமா தெரியுங்க. அதே சந்திரன் உங்க ஜாதகத்துல பலமா இருந்தா மனசே நமக்கு மிகப்பெரிய பலமா மாறுங்க. பொதுவா சந்திரனோட குணத்தை ஒரே ஒரு உதாரணத்துல புரிஞ்சுக்கலாம். யானைக்கு கண்ணு சிறுசுதாங்க, ஆனா அது தன்னை சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் ரொம்ப நுணுக்கமா கவனிச்சு மனசுல வச்சுக்கும். அன்பா நடந்துகிட்டவங்களையும் மறக்காது, காயப்படுத்தினவங்களையும் அவ்வளவு சீக்கிரம் மறக்காது. இதுதான் சந்திரனோட ஆழமான குணங்க. சந்திரன் அப்படிங்கிறது நினைவுகளின் கிரகங்க. அதனாலதான் மனசுல தேவையில்லாத பழைய நினைவுகளை தேக்கி வைக்காம அதை வெளியேற்ற வேண்டியது ரொம்பவே முக்கியம். சரி, இந்த மனபாரத்தை குறைக்க நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சந்திரன் நீர்க்காரகங்க. அதனால கடற்கரை அல்லது தீர்த்த குளங்கள் இருக்கிற கோயிலுக்கு போய் கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. வீட்டுல குளிக்கும் போது தண்ணீரில் சிறிதளவு கல்லுப்பு சேர்த்து குளிப்பது மனசுக்கு நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்குங்க. திங்கட்கிழமை இரவுல நிலாவை பார்த்தபடி அமைதியா அமர்ந்து ஓம் சோமாய நமக என்ற மந்திரத்தை சொல்வது ரொம்பவே நல்லது. பழைய காயத்தை தினமும் தோண்டி பார்த்தா காயம் ஆறாதுங்க. அதே மாதிரி பழைய கசப்பான நினைவுகளை பௌர்ணமி நாள்ல மனசுல இருந்து தூக்கி போடுங்க. ஜாதகத்துல சந்திரன் எப்படி இருந்தாலும் சரிங்க, நம்ம மனசை நம்ம மாத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை கண்டிப்பா மாறுங்க. நல்ல எண்ணங்களும் தியானமும் இருந்தாலே போதும், வாழ்க்கை அழகாயிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதிகமா யோசிக்கிற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தமிழமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.